நான் ஏன் மேடையில் பொதுமக்களிடம் பேச ஆரம்பித்தேன் என்பதற்கு ஒரு முக்கியமான கருத்து. நான் பொதுவா சுற்றுச்சூழல் விஷயமாக, சூழலியல் விஷயங்களை பற்றி, சில விவசாய விஷயங்களை பற்றி மேடைகளில் பேசிக் கொண்டிருந்தேன். அப்போ சென்னையில தெரிஞ்சிருக்கும் அடையாறு புற்றுநோய் மருத்துவமனை தெரியும் இல்லையா? மிகப்பெரிய புற்றுநோய்க்கான சென்னையில் இருக்கக்கூடிய மருத்துவமனை. அந்த மருத்துவமனையில ஒரு கருத்தரங்கு. அந்த கருத்தரங்கில் இதே மாதிரி 400 பேர் உட்கார்ந்துருக்காங்க. நான் முதல் வரிசையில் உட்கார்ந்துருக்கேன். நானும் அந்த அரங்கில் பேசுவதை கேட்பதற்காக உட்கார்ந்துருக்கேன். ஒரு பெரிய பேராசிரியர், ஒரு அம்மா பவர் பாயிண்ட்ல பிரசன்ட் பண்ணுவாங்க இல்லையா? பவர் பாயிண்ட் போட்டு முதல் ஸ்லைடை போட்டு எங்களை எல்லாரையும் பார்த்து பேசுறாங்க. 40-45 வயதை ஒட்டி பெரிய கூட்டம் உட்கார்ந்துருக்கு. நிறைய மருத்துவர்கள், நிறைய செவிலியர்கள், நோயிலிருந்து மீண்டு வந்தவங்க, நோயிலிருந்து மருத்துவம் செய்து கொண்டிருக்கவங்க எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க. அவங்க எல்லாத்தையும் பார்த்து அந்த அம்மா ஒன்று சொன்னாங்க. அந்த அம்மா சொன்னதுக்கு அப்புறம், அவங்க அந்த ஃபர்ஸ்ட் ஸ்லைடு சொன்னதுக்கு அப்புறம் என்னால் அந்த கூட்டத்தில் உட்கார்ந்துருக்கவே முடியல. அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன வெலவெலன்னு ஆக்கிடுச்சு. அவங்க ஒன்றும் கதை சொல்ற ஆள் கிடையாது. ஆனா அவங்க நிறைய புள்ளிவிவரங்கள் அடிப்படையில் அந்த கூட்டத்தை பார்த்து ஆங்கிலத்தில் அவங்க பேசுறாங்க. அந்த மொத்த கூட்டத்தை பார்த்து அவர்கள் சொன்ன வார்த்தை என்னன்னா, this is the only unfortunate generation, those who are going to see their own children's death in their lifetime. இந்த ஒரு தலைமுறை தான் தன்னுடைய அடுத்த தலைமுறையின் நோய்வாய்ப்படுதலையும், தன் அடுத்த தலைமுறை தனக்கு முன்னதாக மரணிப்பதையும் பார்க்க போகிற துரதிருஷ்டவசமான தலைமுறை என்றார்கள். எவ்வளவு வலிக்கும் நினைச்சு பாருங்க அதை கேட்கறதுக்கு. நாம நல்லா நமக்கு 65-70 வயசு ஆகும்போது, நம்ம உடல்நலத்தோட இருக்கும்போது, 40 வயதில் நம் குழந்தை உடல்நல சிக்கலோடு நோயுற்றோ மரணித்தோ இருப்பது போன்ற ஒரு கொடுமை உலகத்தில் வேற எதுவும் இருக்க முடியாது. அவங்க அப்படி சொன்னாங்க. இந்த ஒரு ஜெனரேஷன் அதை பார்க்க போது, இன்னைக்கு நிறைய வீடுகள்ல 70 வயசு தாத்தா நல்லா இருக்காரு, 65-70 வயசு 80 வயசுல வீட்டுல நல்லா இருக்காங்க. 50 வயசு 45 வயசுல உள்ள பிள்ளை சர்க்கரை வியாதி கட்டுப்படாமல், சிறுநீரக வியாதி துவங்கி, இரத்த கொதிப்பினால் இதய நோய் துவங்கிய ஒரு கூட்டம் இந்தியா முழுக்க கூடிக்கொண்டிருக்கிறது. இங்க ஒரு இடத்துல இல்ல, இந்தியா முழுக்க கூடுது. அதுக்கு அடிப்படை காரணம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய அடிப்படையான நோய் எதிர்ப்பாற்றலை, அடிப்படையான உடல் வலுவை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து கொண்டே இருக்கும். நமக்கு ஆயுட்காலம் கூடியிருக்கு. ஒரு காலத்தில் 1947 சுதந்திரம் அடையும் போது நம்ம வெறும் 37 வருஷம் தான் சராசரி ஏஜ். ஆனா இன்னைக்கு சராசரி வயது 70 கிட்ட வந்தாச்சு. ஆனா 70 வயதில் படு ஆரோக்கியமான மனிதர்களாக நம்முடைய குழந்தைகள் இருப்பாங்களா அப்படின்னு கேட்டா ஒரு பெரிய கேள்விக்குறி நம் முன்னாடி நிற்குது. சிறு வயதிலேயே சர்க்கரை, இரத்த கொதிப்பு போன்ற மாரடைப்பு போன்ற நோய்கள் பெரிய அளவுல கூடிட்டு இருக்கு. அதெல்லாம் 30 வயசுல தானே சார் வருது. இங்க என்ன நீங்க 10 வயசு பிள்ளைகளுக்கு பேச வந்திருக்கீங்க? நாங்கெல்லாம் 7-8 வயசு பிள்ளைகளோட அம்மா அப்பாக்கள், இல்ல 7-8 வயசு அம்மா குழந்தைகளோட தாத்தா பாட்டிலாம் நாங்க உட்கார்ந்துருக்கோம். இவங்களுக்கு எதுக்கு இப்பவுமே அதை பத்தி எல்லாம் பேசணும்னா இப்பவே பேசணும். சிறு வயதிலிருந்தே இந்த குழந்தை எப்படி படித்து மிகச்சிறந்த இந்த சமுதாயத்தில் ஆளுமை மிக்க மனிதர்களாக வருகிறார்களோ, அதே சமயத்தில் ஆரோக்கியமான மனிதர்களாக வருவதும் இன்றைக்கு ரொம்ப ரொம்ப கட்டாயமான விஷயம்.